இன்னைக்கு நான் வியர் பண்ணியிருக்க குர்தா வந்து ஆன்லைன்ல தான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். ரொம்ப நாள் கழிச்சு இப்ப தான் ஆஃபீஸ்க்கு ஃபர்ஸ்ட் டைம் போட்டு போனேன். எல்லாருமே பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி மறக்காம கமெண்ட்ல சொல்லிருங்க. எங்க நைட் நேரத்தில கிளம்பி போயிட்டு இருக்கேன்னா, நேச்சுரல்ஸ்க்கு தான். ஐப்ரோ எடுத்து ரொம்ப மாசங்கள் ஆயிடுச்சு. சரி இன்னைக்கு எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி போயாச்சு. ரொம்ப நாள் கழிச்சு எடுத்தங்காட்டியா என்னன்னு தெரியல. செம்ம பெயினா இருந்தது. அதுவும் அவங்க கொஞ்சம் வெடுக்கு வெடுக்குன்னு வேற எடுத்து விட்டதில, அப்படியே காயம் வேற ஆயிடுச்சு ஐப்ரோஸ் கிட்ட. வீட்டுக்கு வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு, அது அப்படியே கொஞ்சமா ஐஸ் கியூப்ஸ்லாம் வச்சுட்டு, அந்த இடத்துக்கு கொஞ்சம் ஆலோவேரா ஜெல்லாம் அப்ளை பண்ணிட்டேன். நைட் டின்னருக்கு ரைஸ். என்ன ஆனாலும் இந்த ரைஸ் மட்டும் நைட் எனக்கு இறங்கவே இறங்காது. தோசை எவ்வளோ டைம் கொடுத்தாலும் சாப்பிட்ருவேன். அதனால நானே தோசை மாவு கரைச்சி ஊத்திட்டேன். ஊர்லேருந்து வரும்போது வெங்காய தொக்கு கொடுத்து விட்டுருந்தாங்க அம்மா. சரி அதை ஓப்பன் பண்ண ஆசையாக கெட்டு போயிடுச்சு. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி கேட்டால் அதை ஃப்ரிட்ஜில் வைக்கணும்னு கூட உனக்கு அறிவு இல்லையான்னு திருப்பி என்ன கேட்குறாங்க. எனக்கு சத்தியமாக ஃப்ரிட்ஜில் வைக்கலன்னா கெட்டு போயிடும் தெரியவே தெரியாது. சரி கடவுள் நமக்கு இன்றைக்கி இட்லி பொடி தான் எழுதி வச்சிருக்காருன்னு சொல்லி அதை சாப்பிட்டு இன்றைக்கி தெரியவே கம்ப்ளீட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.